இந்த மாநாட்டை வந்து பாஜக தொடர்ந்து நிறைய விமர்சிச்சு வராங்க. இன்னைக்கு எல்முருகன் பேசும்போது முதல்வரும் நீங்களும் வந்து ஒரு நாடகம் மாட்டுறீங்க அப்படின்னு வந்து இன்னைக்கு ஒரு குற்றச்சாட்டு வச்சிருக்காங்க. ஏன் வந்து டிஆர் அவங்க எதிர்பார்க்கணும் வந்து கலந்துக்கல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேள்வி சொல்லியிருக்காங்க. எல்முருகன் சொல்லியிருக்காங்க. கட்சியில் இருக்கிற எல்லாருமா கலந்துக்குவாங்க, யாராவது ஒருத்தர் தான் கலந்துக்க முடியும். அவர் விரும்புற ஆள்லாம் கலந்துக்கணும்னா அவங்களுக்கு முடியாது, எங்களுக்கு முடியும். நாங்க வந்து கலைஞரை வச்சுக்கிட்டு அன்னைக்கு அவங்க முத்தமிழறிஞர் கலைஞர் இருக்கிற மேடையிலே ஈழத்தமிழர்கள் பிரச்சனைகளை பேசணும். அன்னைக்கு அவங்க பேசாத காலத்தை கூட நாங்கள் பேசியிருக்கிறோம். எங்களை கலைஞர் ஒரு நாள் ஏன் இதை இப்படி பேசணும்னு சொன்னது கிடையாது. நாங்கள் திமுக கூட்டணியில் இருக்கிற போதே நான் அதிமுக கூட்டணியில் உள்ளவர்களோடு நான் பயணித்திருக்கிறேன். சில மாதங்கள் அல்லது ஒரு வருடம் கிட்டத்தட்ட பயணித்திருக்கிறேன். இதே வேலூருக்கு வந்து கு சீனிவாசன் விஜயகாந்த் கட்சியை சார்ந்தவர் உயிரிழந்த போது அந்த குடும்பத்திற்கு 3 லட்சம் ரூபாய் நம்ம கொடுத்தோம். அப்போ நான் திமுக கூட்டணியில் தான் இருக்கிறேன். 2009 அந்த நேரம் வந்து ரொம்ப கடுமையான ஒரு சூழல் இருந்தப்போ கூட்டணியில் இருக்கிற போதே இந்த கூட்டணியில் இருக்கிற தலைவர்களோடு நான் கைகோர்த்து பயணப்பட்டேன். கலைஞர் அப்போ ஒன்றும் எங்களை வந்து குறை சொல்லலை. திரும்ப நான் அந்த தேர்தலில் அவங்களோட மறுபடியும் நான் சேர்ந்து பயணப்பட்டேன். எனக்கு அந்த துணிச்சல் இருக்கிறது, என்னால் அதை பேச முடியும், அவ்வளவுதான். இதுதான் என்னுடைய வெளிநாடுகளில் இருக்கக்கூடிய தூதரகங்கள், கலை பண்பாட்டு மையங்களில் தமிழ் ஆசிரியர் பணிக்கு இந்தி மற்றும் சமஸ்கிருதம் வந்து கட்டாயம் மற்றும் மத்திய அரசு சொல்லியிருக்காங்க. அவங்க நிலைப்பாட்டில் அவங்க உறுதியாக இருக்கிறாங்க. இந்தியை திணிக்கணும், இந்தியாவை ஒட்டுமொத்த இந்தி பேசக்கூடிய தேசமாக மாற்ற வேண்டும், அயல் நாடுகளில் இருந்தாலும் அவர்கள் அதை கற்றுக்கொள்ள வேண்டும் என்பதிலே அவர்கள் கவனமாக இருக்கிறார்கள். சனாதனத்தை திணிப்பதாக இருந்தாலும் சரி, சமஸ்கிருதத்தை திணிப்பதாக இருந்தாலும் சரி, இந்தியை திணிப்பதாக இருந்தாலும் சரி, அவர்களுடைய செயல் திட்டத்தை நடைமுறைப்படுத்துவதில் உறுதியாக இருக்கிறார்கள். அதனால்தான் பாஜக மீண்டும் ஆட்சிக்கு வரக்கூடாது என்று விடுதலை சிறுத்தைகள் கட்சி தொடர்ந்து வலியுறுத்தி வருகிறது. திமுக கூட்டணியிலும் அதனால்தான் எல்லோரும் ஒற்றுமையாக இருந்து அந்த கட்சியை வீழ்த்த வேண்டும் என்று நாங்கள் இந்தியா பிளாக்கிலும் சேர்ந்தோம். எல்லாமே வந்து மாநில அரசு கிட்ட இருக்கும்போது மத்திய அரசு கேள்வி கேட்பது சொல்றது மக்களை மனத்திருக்கிற மாதிரி இருக்காது. மாநில அரசு கிட்ட தான் கேட்கிறோம். மாநில அரசு கடைகளை மூடுன்னு தான் சொல்றோம், சொல்லாம இல்லையே. எங்க அறிக்கையை பாருங்க, கோரிக்கையை பாருங்க, மனுவை படிச்சு பாருங்க, என்னுடைய பேட்டியை பாருங்க, எல்லா பேட்டியிலும் அதை திரும்ப திரும்ப சொல்றேன். அதுதான் மாநில அரசு. அது கூட்டணியில் இருந்துகிட்டே தான் பேசுறோம். கூட்டணியில் இருக்கும்போது தானே பேசுறோம். அவங்களுக்கு ஏமாற்றம், அவங்க எதிர்பார்த்தது நடக்கல. அதனால ஏமாற்றத்தால் அவங்க விரக்தியில அதை பேசுறாங்க. அதிமுக மாநாட்டில் நேரடி அழைப்பு வாய்ப்பு இருக்கு. அதெல்லாம் போது எனக்கு சொல்லியாச்சு.